2027 அக்ஷய திருதியைக்கு இன்ஸ்டாகோல் ஜாயின் பண்ண போகிறீங்களா? அப்போ எப்போ ஜாயின் பண்ணால் மே 9th அன்னைக்கு முடியுன்றதையும் 7% அண்ட் 5% பெனிஃபிட் கேல்குலேஷனில் எவ்வளோ காசு போட்டால் நிறைய பெனிஃபிட் வரும்ன்றதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் 2027 மே 9th அன்னைக்கு வர அக்ஷய திருதியைக்கு இன்ஸ்டாகோல் முடியணும். 330 டேஸ் எப்போ முடியும்னா நீங்கள் ஜூன் 1ஆம் தேதி ஜாயின் பண்ணாலே உங்களுக்கு மே 9th முடிஞ்சிரும். அண்ட் ஜூன் 13th ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டாக மே 9th அன்னைக்கு முடியும். அதோட 7% பெனிஃபிட் வந்து 120 டேஸ்க்கு இருக்குது. ஸோ நம்ம ஜூன் 1 ஸ்டார்ட் பண்ணால் செப்டம்பர் 29th வரைக்கும் 7% பெனிஃபிட் இருக்கும். அதுவே நீங்கள் ஜூன் 13 தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அக்டோபர் 11 வரைக்கும் இருக்கும். கூகுளில் போய்ட்டு 120 டேஸ் ஃப்ரம் ஜூன் 1 போட்டால் உங்களுக்கு செப்டம்பர் 29 அண்ட் ஜூன் 5th நீங்கள் போடுற மாதிரி இருந்தால் அக்டோபர் 3 வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஜூன் 13 அன்னைக்கு போடுறதா இருந்தால் அக்டோபர் 11 வரைக்கும் நம்மளுக்கு அந்த பெனிஃபிட் இருக்கும். இப்போ பெனிஃபிட் கால்குலேஷன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த 0.0751 இன்ட்டு இன்னைக்கோட ரேட் போட்டிங்கன்னா 107.54 வருது. இதில் 108 பண்ணணும், ஏன்னா ஜிஆர்டியில் ரவுண்ட் அப் வேல்யூ. அதே கால்குலேஷன் தான் 7%க்கு 0.7751 இன்ட்டு 14,000 ரேட்டாக இருந்துச்சுன்னா எவ்வளோ வரும். அதுவே 0.0751 வச்சுட்டு இன்னைக்கு என்ன ரேட்டோ அதோட மல்டிப்ளை பண்ணுங்கள். வர டிஜிட்டில் 1 ரூபி மட்டும் ஆட் பண்ணி 101 பாயிண்ட் சம்திங் வந்துச்சுன்னா 102 பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே 5% பெனிஃபிட் கேல்குலேஷனில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி இருக்க வேல்யூ டிவைடட் பை 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஜிட்டல் வேல்யூ கிடைக்கும். இந்த மாதிரி இன்றைக்கி ரேட் 14,320 டிவைடட் பை 100 போட்டால் 143.2 வருதுல்ல. நீங்கள் 144 போட்டால் தான் உங்களுக்கு 0.001 வந்து பெனிஃபிட் ஆட் ஆகும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லா வீடியோஸும் வரும்.